இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரதட்சணை, சொத்து இது 2யுமே பிரிச்சுடுறாங்க. இப்போ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கும்போதே, "உனக்கு இவ்ளோ நகை போட்டோம், இவ்ளோ பணம் குடுத்துட்டோம், கார் குடுத்துட்டோம், எல்லாம் குடுத்துட்டோம். சொத்துல பங்கு கேட்கக்கூடாது" அப்படின்றாங்க. சொத்துல பெண்களுக்கும் சம பங்கு இருக்கு அப்படின்னு சட்டமும் இருக்கு. ஆனா நமக்குமே மைண்ட் செட் அப்படி ஆயிருது. பழக்கப்படுத்திறாங்க. "ஓ! நம்ம சொத்துல கேட்கக்கூடாது. நமக்கு இவ்ளோ குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க பேசுனது வேற இன்னும் கான்ட்ரோவர்சி ஆச்சு. அத பத்தி சொல்லுங்க. சொத்துல பெண்களுக்கு சரி பங்கு உண்டு. பெண்கள் அந்த பங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இது வந்து எப்படி தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா, இவங்க நகை, பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, இந்த மருமகன்கள் சொத்துலையும் வாங்கிட்டு வாடி பங்கு அப்படின்னு இப்ப கேட்கறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அதாவது உரிமை யாருக்கு? பெண்ணுக்கு. எங்கேயாவது திருமணம் ஆகாத ஒரு பெண், ஒரு 18 வயசு அல்லது 19 வயசு பெண், அவங்க பேர்ல சொத்து இங்க எழுதி வைக்கிறதுக்கு நம்ம சமூகத்துல எத்தனை பேருக்கு மனசு வரும்? பெண்கள் தனக்கு ஒரு சொத்து கிடைக்குது அப்படின்னா, அந்த சொத்து வந்து மாமியார் வீட்டு சொத்து கிடையாது. அந்த சொத்து அந்த பெண்ணுடைய சொத்து. அவருக்கு தான் அந்த சொத்துல ஏஜென்சி இருக்கணும். இது ஏன் சொத்து, இது ஏன் இஷ்டம், இதை நான் தான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அது வந்து இங்க இருக்கிற பெண்களுக்கு வேணும். சொத்துல பங்கு கேளு அப்படின்னு உடனே ஊர்ல இருக்கிற எல்லா மருமகன்களும் போய் அவங்க மாமனார்கிட்ட போய், உங்க பொண்ணை நான் தான் கட்டியிருக்கேன், பணம் கொடுத்துட்டீங்க, நகை கொடுத்துட்டீங்க, ஓகே இப்போ எனக்கு சொத்துலையும் பங்கு கொடுங்கன்னு கேட்க சொல்லலை நான். அந்த பெண்களை தங்களுக்கான உரிமையை போய் கேட்க சொல்றேன். இப்போ இதே இன்னொரு கான்ட்ரவர்சி, அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, சொத்தை மட்டும் அப்போ பொம்பளைங்க வாங்கி போயிடுவாங்க, கடனெல்லாம் அப்போ நாங்கள் ஆம்பளை பிள்ளைங்க அடைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. கிடையாது. கடன் போக மீதி இருக்கிறது தாங்க பிரிக்கக்கூடிய சொத்து. டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெளிவா நம்ம அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பிரிக்கும் சொத்து அல்லது பிரிக்கக்கூடிய சொத்துங்கிறதே அந்த குடும்பத்திற்கான எல்லா கடன்களையும் தள்ளுபடி செஞ்சுட்டு, கடனை முடிச்சுட்டு மிச்ச மீதி இருக்கிறத தான் நான் வந்து சரிசமமா பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். கடனையும் பங்கு வாங்கிக்கங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, கடைசி காலத்துல வந்து என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை தானே அம்மா அப்பாவை பார்த்துக்குவோம், அதனால தான் சொத்தை நாங்கள் வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இன்னொரு குரூப் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களை சுற்றி பாருங்கள். நான் வந்து நானாக எக்ஸாம்பிள் சைட் பண்ணவே மாட்டேன். உங்களை சுற்றி எத்தனை குடும்பங்களில் வயதான முதியோரை பார்த்து கொள்ளக்கூடிய இடத்துல ஆண் குழந்தைங்க இருக்காங்க. நம்ம சமூகம் மாறி போச்சு. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெண்கள் தான் தன்னுடைய அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இல்லாமலும் இல்லை. ஏன்னா பெண்களுக்கு தான் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் தேவைப்படுறாங்க.